வெல்கம் டு டிடி நேச்சர் गाइस. இன்னைக்கு நம்ம பூஜை அறை குறிப்பு தான் பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு குறிப்பு, அதனால தவறாம வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம பூஜை அறையில முக்கியமா செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோ மூலியம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பூஜை அறையில செய்யும்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்றேன். அதனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க, ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூஜை அறையில பூஜை செய்யும் பொழுது நாம் செய்யும் சிறிய தவறானது பூஜையின் வலிமையை குறைக்கும். பூஜையின் போது செய்யக்கூடாத தவறுகள் பற்றி காண்போம். நாம் பூஜை செய்யும் பொழுது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. அதாவது யாரு பூசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். ஸோ நம்ம நார்மலா பூஜை அறையில பூஜை செய்யும் பொழுது அந்த விபூதியை நீரில் குழைச்சி பூசக்கூடாது. சிலர் விபூதி சீக்கிரம் போயிடுது அப்படின்ட்டு தண்ணியில குழைச்சி பூசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பூசக்கூடாது. பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம கிழக்கு பார்த்து நம்ம பூஜை அறையை மாற்றுறது நல்லது. ஸோ நீங்க எந்த திசையில மாட்டியிருக்கீங்க பூஜை அறையில, பூஜை அதாவது நம்மளுடைய சுவாமி படங்கள்லாம் வைப்போம் இல்லையா, அது எந்த திசையை நோக்கி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழைப்பழம் வைப்போம் இல்லையா நம்ம பூஜை அறையில சாமிக்கு, அந்த வாழைப்பழத்துல அந்த ஊதுவத்தி ஏற்றி அதில் சிலர் சொருகி விடுவாங்க. ஸோ அந்த ஊதுவத்தியை வாழைப்பழத்தில் சொருகக்கூடாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேங்காய் உடைக்கிறீங்க சாமிக்கு அப்படின்னா ரெண்டா மட்டும்தான் உடையணும். துகுலா உடைஞ்சி வர தேங்காவை சாமிக்கு நெய்வேத்தியமா வைக்கக்கூடாது. அதே மாதிரி விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா அந்த விளக்கு ஏத்தின பிறகு கை வீரலால் அந்த திரியை நகர்த்துறது, இல்லை உள்ள இழுத்து விடுறது, வெளியே எடுத்து விடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தூசியில நம்ம ஏதாவது விளக்குல ஏதாவது விழுந்துச்சு தூசி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே டிஸ்டர்ப் பண்ணி எடுக்கக்கூடாது. விளக்கு ஏத்தின பிறகு ஈர துணியோட போய் நின்றுக்கிட்டு நம்ம பூஜை அறையில பூஜை செய்யக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது. அதே மாதிரி தலையில துண்டை கட்டிக்கிட்டோ இல்லை தோல்ல துண்டை போட்டுக்கிட்டோ நம்ம பூஜை அறையில சாமி கும்பிடக்கூடாது. அதுவுமே தவறான விஷயம். ஸோ எப்பொழுதுமே முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு போய் சாமி கும்பிடக்கூடாது. முடியை ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம மொனமுடியை கட்டிக்கிட்டு தான் பூஜை பண்றது நல்லது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே அந்த மொனமுடியை முடிச்சு போட்டுக்கிட்டு தான் பூஜையே பண்ணுவாங்க. கோவிலுக்கும் போயிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நீங்க. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, இல்லை உங்க வீட்லயே பெரியவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாக சுப்ரபாரதம் காலையில தான் கேட்பாங்க. சிலர் மாலையிலையும் போட்டு கேட்பாங்க. அதுவுமே பண்ணக்கூடாது. காலையில மட்டும்தான் சுப்ரபாரதம் கேட்கணும். அதுதான் ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூஜை அறையில நம்ம பூஜை பண்றது எதுக்கு அப்படின்னா நம்ம கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால நம்ம பூஜை அறையில விளக்கேற்றும் பொழுது அந்த தீப ஒளி வீடு ஃபுல்லா நல்லா பிரகாசமா இருக்கிற மாதிரி நீங்க தீபங்கள் ஏற்றலாம். எத்தனை தீபம் வேணும்னாலும் ஏற்றலாம். நம்ம வீட்டில் எங்கு வேணும் வேணாலும் ஏற்றலாம். அதுவும் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு விஷயம், நம்ம பூஜை அறையில ஒரு கண்ணாடி டம்ளர்ல கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வடகிழக்கு மூலையில வச்சிருங்க. பூஜை அறையா இருந்தாலும் சரி, அது ஹாலா இருந்தாலும் சரி, பெட்ரூமா இருந்தாலும் சரி, அந்த மூலையை தேர்ந்தெடுத்து அதுல வைங்க. நம்ம வீட்டுல தீய சக்தியோ இல்லை எதிர்மறை ஆற்றலோ ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் விலகிடும். அந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம போட்ட அதே கலர்ல அப்படியே தான் இருக்கும். கல் உப்பு மட்டும் கரையும். ஸோ அதுதான் ஒரு சாஸ்திரப்படி வைக்கிற முறை. அதே மாதிரி நம்ம பூஜை அறையில விளக்கேற்றும் பொழுது நம்ம ஏற்றிடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த திரியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த விளக்குல இருக்க தூசி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம விளக்கு மலையேற்றுறோம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தீபத்தை நம்ம குளிர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அணைக்கிறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அதை காத்தால கையால வச்சு விசிறி அணைப்பாங்க சிலர், அந்த மாதிரிலாம் அணைக்கக்கூடாது. ஒரு பூவோ இல்லை கல்குண்டோ வச்சு தீபத்தை குளிர வைக்கிறது நல்லது. ஸோ நம்ம எழுந்து போய் குளிர வைக்க முடியல அப்படின்னா யாருக்கிட்டையாவது சொல்றீங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட அப்படின்னாலும் தீபத்தை குளிர வைங்க அப்படின்னு சொல்லுங்களே தவிர தீபத்தை அணைச்சி விடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம பூஜை அறையில ஒரு மயில் தோகை வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிங்கிளா வைக்காம ரெட்டப்படையா வைங்க. அது முருகருக்கு ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள்லாம் என்ன அப்படின்றதும் நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். அப்படின்றவங்க செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்றேன், இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் மூலமாகவே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? பூஜை அறையில நம்ம செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்றத சொல்ற முக்கியமான ஒரு விஷயம், தீபத்தில் உள்ள எண்ணெய் மற்றும் தான் எரிய வேண்டுமே தவிர அதுல இருக்க திரியல்ல. ஸோ அதனால திரிய எரிஞ்சுக்கிட்டு போற மாதிரி விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் ஊற்றி எரி வச்ச பிறகு அதை கரெக்டா பார்த்து குளிர வச்சு விட்டுருங்க.
நம்ம வீட்டில் பூஜை பண்ண போகிறோம், விளக்கு ஏற்ற போகிறோம், மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டின் பின்புறம் இருக்கும் நிலவாசப்படி கதவை வந்து க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பொதுவாக வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து 2 வாசப்படி இருக்கும், அதாவது முன்ன பின்ன இருக்கும் இல்லையா, கொல்லப்புறம் வாசல்னு ஒன்று இருக்கும், அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு தான் விளக்கு ஏற்றணும், அதுதான் நல்லது. அதே மாதிரி நம்ம நெய்வேத்தியம் படைக்கிறோம் அப்படின்னா புழுங்கல் அரிசியால் செய்யப்பட்ட நெய்வேத்தியம் உணவை வந்து சாமிக்கு படைக்கக்கூடாது. பச்சை அரிசியில் செய்கிற நெய்வேத்தியம் படைங்க. ஸோ அது ரொம்பவே விசேஷம். அடுத்து வந்து மா இலை தோரணங்கள் வந்து நம்ம வீட்டு நிலவாசப்படியில் கட்டுறது ரொம்பவே நல்லது. இந்த பிளாஸ்டிக்லலாம் சிலர் வந்து அழகுக்காக டிசைனுக்காக கட்டுவாங்க, அதெல்லாம் வந்து செய்யவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மா இலை வேப்ப இலையை வந்து நம்ம நிலவாசப்படியில் வைக்கிறது ரொம்பவும் நல்லது. வீட்டில் இப்போ வந்து பூஜை செஞ்சு முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துளசியை வந்து நம்ம கையிலேயோ பாக்கெட்லேயோ வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அது ஏன் அப்படின்னா, கடவுள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பக்தன் எங்கு சென்றாலும் நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் என பகவான் கூறியுள்ளார் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால் ஒருவர் கையில் துளசி இருக்கும் வரை விஷ்ணுவின் துணை அவருக்கு உண்டு. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கூட பார்க்கலாங்க. அவ்வளோ விசேஷம். துளசி வந்து நம்ம கையில் எப்போதுமே வச்சுக்கிறது நல்லது. தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும்போது வெற்றிலை பாக்கு வைப்போம் இல்லையா, வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி வைக்கும் பொழுது அது ரெட்டைப்படையில தான் வைக்கணும், ஒத்தப்படையில வைக்கக்கூடாது. 2, 4, 6, 8, 10 அப்படி வேணாலும் வைக்கலாம். ஸோ ஒத்தப்படையில வைக்காதீங்க. வெத்தலை பாக்கு வாங்கி வைக்கும்போது கடையில் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் வந்து 3 வெத்தலை ஒரு பாக்கு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது நீங்கள் 3 இருந்தால் 2ஆக எடுத்து வச்சுக்கோங்க. பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு, வெற்றிலை அனைத்து வகையும் பழங்களும் அதை வந்து என்ன பண்ணணும், வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க. இல்லைன்னா பசுவுக்கோ இல்லைன்னா எங்கேயா நீர்நிலையிலையும் வந்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து கால் படுற இடத்துல எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ வாரம் நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா வெத்தலை எல்லாம் காஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, தூக்கி போட்டுருவீங்க. காய விடாதீங்க வெத்தலையை. யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க முடிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா நீங்களே வீட்டுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது. பூஜை அறையில் வைக்கிற நெய்வேத்தியங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளேட்லேயோ இல்லை இலையிலையோ தானே வைப்போம். அதே மாதிரி தான் நம்ம வெத்தலை பாக்கு, பூ, பழம் எது வச்சாலும் டைரெக்டாக வந்து தரையிலையோ இல்லை கீழேயோ வந்து எங்கேயும் வைக்கக்கூடாது. ஒரு பிளேட்டோ இலையோ வச்சு தான் வைக்கணுங்க. ஸோ அந்த வெத்தலை பாக்கு பழமாக இருந்தால் கூட சரி. நம்ம வீட்டுக்கு முன்பகுதியில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போவும் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கா மாதிரி ஒரு திங்ஸுங்க தான் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க. நான் வந்து புத்தா, பேம்போட்ரி, பிள்ளையார் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி வரா மாதிரி அந்த புத்தாவில் லைட் செட்டிங்கோடு இருக்கும். சிலர் வந்து அதெல்லாம் வைக்க முடியலன்னா எதுவுமே தேவையில்லை, வெறும் அழகாக வந்து ஒரு பவுலில் ஒரு கண்ணாடி கிண்ணம் சின்னதாக பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா ஸ்டீலோ இதெல்லாம் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் பூ போட்டு ஒரு அலங்காரம் மாதிரி அழகாக பண்ணி நீங்கள் வாசப்படியில் வைங்க, ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அங்கே வந்து நிலவாசப்படியில் கொஞ்சம் பூ, எலுமிச்சப்பழம் வந்து குங்குமம், மஞ்சள் தடவி வைங்க. வாஸ்துப்படி அது வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து மஞ்சக்கயிறு, அதாவது தாலிக்கயிறு நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா முன்னாலே நம்ம வாங்கிட்டு வந்து அந்த பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து தாலிக்கயிறு மாற்றுறது நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ கண்ட நேரத்தில் கண்ட டைம்லலாம் வந்து நீங்கள் செய்வீங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அஷ்டமி, நவமி, தசமி, கரிநாள் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நல்ல நாள் பார்த்து தான் மஞ்சக்கயிறையும் வந்து மாற்றணும். அதையும் வந்து முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியதுங்க. ஸோ 4 நட்சத்திரம் பார்த்து தான் வந்து சுப முகூர்த்த தினம்னு இருக்கும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.